प्रार्थने। अगजानन पद्मार्कं गजाननं महर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तम् उपास्महे। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम् 49 இரண்டாவது அத்தியாயம் 49வது ஸ்லோகம். தூரேண ஹி அவரம் கர்ம புத்தி யோகாத் தனஞ்சய புத்தௌ சரணம் அன்விச்ச கிருபணாஹ பல ஹேதவஹ. ஹி அவரம் சேரும்போது இகக எனச்சி மூலமாக யாவா மாறி ஹவரம் அப்படின்னு மாறிடும். அந்த ஹவரம் அனுஸ்வாரம் அடுத்தது கா வர்றதுனால என்னவா மாறும்? காவினுடைய இன எழுத்தான இங்கா மாறும். இன மெல்லி மூக்கெழுத்து. புத்தி யோகாத் இத்து அடுத்தது தா வாரதுனால இதுவும் வல்லினத்தை தொடர்ந்து மெல்லினம் வாரதுனால மெல்லினம் வல்லினத்தை மெல்லினமாக்கிடும். மலையாளம் மாதிரி. மலையாளத்துல நன்றி அப்படின்னு சொல்லணும்னா அந்த மெல்லினம் வல்லினத்தை மெல்லினாக்கி நன்னி அப்படின்னு ஆக்கிடும். அதே மாதிரி இங்கேயும் இத்துங்கிற வல்லினம் தா அப்படிங்கிற மெல்லினம் மெல்லெழுத்து வந்ததுனால இதுவும் மெல்லெழுத்தா மாறிடும். யோகாது தனஞ்சய அப்படின்னு வரும். சரணம் அன்விச்ச சாதாரண இங்கூட்டல் ஆமா ஆயி சரணம் அன்விச்ச. கிருபணாக விசர்க்கத்துக்கு பிறகு கடின எழுத்துக்கள் வந்ததுன்னா பலவிதமான ரூல்ஸ் இருக்கு. இந்த இடத்துல பா வந்திருக்கிறதுனால உபத்மானிய உச்சாரணம் வரும். அதாவது உதடு ஒட்டாம அந்த பாவை சொல்றது ஒரு விதம், அல்லது விசர்க்கத்தை உச்சரிக்கிறது இன்னொரு விதம். நம்ம உதடு ஒட்டாம அந்த பாவை சொல்ல போறோம். கிருபணா பல ஹேதவஹ அப்படின்னு. இப்ப ஸ்லோகம். குமாரி உஷா. தூரேண ஹ்யவரம் கர்ம दूरेण ह्यवरं कर्म दूरेण ह्यवरं कर्म बुद्धियोगात् धनञ्जय बुद्धियोगात् धनञ्जय बुद्धियोगात् धनञ्जय बुद्धौ शरणमन्विच्छ बुद्धौ शरणमन्विच्छ बुद्धौ शरणमन्विच्छ कृपणाः फलहेतवः
कृपणाः फलकेदवः कृपणाः फलकेदवः दूरेण ह्यवरं कर्म बुद्धियोगात् धनञ्जय बुद्धौ शरणमन्विच्छ कृपणाः फलकेदवः யாமினி அம்மா. दूरेण ह्यवरं कर्म बुद्धियोगा धनञ्जय बुद्धौ शरणम् अन्विच्छ कृपणाः फलहेतवः கவிதா. दूरेण हयवरं कर्मं बुद्धिर्योगात् धनञ्जय बुद्धौ शरणम् अन्विच्य कृपाणां बलदेह சாமி பலஹேதவः दूरेण हयवरं कर्मं बुद्धिर्योगात् धनञ्जय बुद्धौ शरणम् अन्विच्छ कृपाणां बलदेहहेतवः என்ன வாழ்க்கை துணை கூட உண்டா? என்ன சாமி? இல்ல மேல போயிட்டாரு. கர்ம பல இன்னைக்கு கிளாஸ் உண்டான்னு தெரியல, இன்னைக்கு கிளாஸ் உண்டான்னு அவருக்கு தெரியாது, அதனால போயிட்டாரு. கர்ம பல ஹேத்து நம்ம பிறகு தொடக்க நிலையில வரும் ஒரு ஸ்லோகம். கர்மண்யேவா அதிகாரஸ்தே, அதுல வந்து கர்ம பல ஹேத்து, அது மாதிரி ஒரு வார்த்தை தான் பலஹேத்து அப்படிங்கிற வார்த்தைக்கையும். அடுத்து 50வது ஸ்லோகம். புத்தி யுக்தஹ ஜஹாதி இஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோகஹ கர்மசு கௌஷலம். போன வகுப்புல இந்த யோக கர்மசு கௌஷலம் சொன்னேன்னு நினைக்கிறேன். புத்தி யுக்தக அக விசர்க்கம் வந்திருக்கு, தொடர்ந்து வல்லின எழுத்து வரல. அப்ப அக விசர்க்கம் என்ன ஆகும்? நமக நாராயணாய நமோ நாராயணாய ஆகிறது மாதிரி புத்தி யுக்தோ ஜெகாதி அப்படின்னு வரும். ஜெகாதி ஈ குறில் இருக்கு, அடுத்தது இக, அதுல ஒரு ஈ குறில் இருக்கு. ரெண்டும் சேரும் போது நெடில் ஈயா மாறி ஜெகாதீக உபே சுக்ருத துஷ்கிருதே. அந்த கிருத கிருதே அது வந்து உயிரெழுத்து. குரு அப்படி உச்சரிக்க கூடாது, கிரு அப்படின்னு உச்சரிக்கணும். சுக்ருத துஷ்கிருதே. அடுத்தது தஸ்மாத், இத்து வல்லின எழுத்து, கடின எழுத்து. அடுத்தது மெல்லெழுத்து வருது, யா. அதனால இந்த கடின எழுத்து மெல்ல எழுத்தா மாறிடும், இத்து அப்படின்னு மாறிடும். இத்துங்கிறது இத்துங்கிறது மாறிடும். தஸ்மாது யோகாய யுஜ்யஸ்வ. யோக விசர்க்கத்துக்கு பிறகு கடின எழுத்து வந்திருக்கு.
கடின எழுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரூலு. இந்த இடத்துல கா வந்திருக்கு. கா வந்ததுன்னா ஜிஹ்வா மூலிய உச்சாரணம், அதாவது நம்ம அஹன்னா மாதிரி உச்சரிக்கணும். இது ஒரு விதம், யோக கர்மசு அப்படின்னு சொல்றது. இன்னொரு விதம் விசர்க்கத்தை உச்சரிக்கிறது, யோக கர்மசு அப்படி சொல்றது. நம்ம முதல் விதத்தை சொல்ல போறோம். இப்ப ஸ்லோகம் மாரி விஷா. बुद्धियुक्तो जहातीह बुद्धियुक्तो जगादीह बुद्धियुक्तो जगादीह उभे सुकृत दुष्कृते उभे सुकृत दुष्कृते उभे सुकृत दुष्कृते तस्माद् योगाय युज्यस्व तस्मात् योगाय युज्यस्व तस्मात् योगाय युज्यस्व योगः कर्मसु कौशलम् योगः कर्मसु कौशलम् योगः कर्मसु कौशलम् बुद्धियुक्तो जगादीह उभे सुकृत दुष्कृते तस्मात् योगाय युज्यस्व योगः कर्मसु कौशलम्. கீதையில யோகம்னா என்னன்னு பகவான் வாயாலேயே 3 இலக்கணங்கள் வருது, டெபினிஷன் வருது. 1 48ல வந்த சமத்துவம் யோக உச்சியத்தை, 2வது இந்த 50ல வரக்கூடிய யோக கர்மசு கௌஷலம். இனி 5வது அத்தியாயத்துல வரும்னு நினைக்கிறேன். யாமினி அம்மா. आम गुरुजी। बुद्धियुक्तो जहातीह उभे सुकृत दुष्कृते तस्माद् योगाय युज्यस्व योगः कर्मसु कौशलम् बुद्धियुक्तो जहातीह उभे सुकृत दुष्कृते तस्माद् योगाय युज्यस्व योगः कर्मसु कौशलम्. கவிதா. बुद्धियुक्ते जहादीह उभे सुकृत दुष्कृते तस्माद् योगाय युज्यस्व योगः कर्मसु कौशलम् बुद्धियुक्ते जहादीह उभे सुकृत दुष्कृते तस्मात् योगाय युज्यस्व योगः कर्मसु कौशलम्. இந்த 3வது 6:26ல வருது. சம்வித்யா துக்க சம்யோக யோகம் யோக சம்ஹிதா. ஷீபா. बुद्धियुक्तो जहादीह उभे सुकृत दुष्कृते तस्मात् योगाय युज्यस्व योगः कर्मसु कौशलम् बुद्धियुक्तो जहादीह उभे सुकृत दुष्कृते तस्मात् योगाय युज्यस्व योगः कर्मसु कौशलम्. 51வது ஸ்லோகம், 2வது அத்தியாயம். கர்ம ஜம் புத்தி யுக்தாஹ ஹி ஃபலம் த்யக்த்வா மனீஷிணஹ ஜன்ம பந்த
வினிர்முக்தாக பதம் கச்சந்தி அநாமயம். இதுல அநேகமா புத்தியுக்தாக அந்த விசர்க்கம் மறைஞ்சிருது. அதனால நம்ம புத்தியுக்தா அப்படின்னு சொல்ல போறோம். பலம் அதுல வரக்கூடிய அனுஸ்வாரம் அடுத்தது தா வாரதுனால அந்த தாவினுடைய இன மெல்லெழுத்து இன்னா மாறும். பலந்தெக்த்வா ஜென்மபந்த வினிர்முக்தாக. பதம் அதுல அனுஸ்வாரம் வருது, அது அடுத்தது கா வருது, அதனுடைய இன மெல்லெழுத்தான இங்கா மாறிடும். பதங்கச்சந்தி. கச்சந்தி ஈ இருக்கு, தொடர்ந்து ஆ வருது, உயிரெழுத்து வருது. அப்படி வந்ததுன்னா இக்கக ஏனாச்சி ஈ வந்து யாவா மாறும். அப்போ கச்சந்தியனாமயம் அப்படின்னு மாறிடும். யாவா மாறுதுன்னா குற்றெழுத்து மெய்யெழுத்து யாவா மாறும். அந்த ஈ ஆவோட சேர்ந்து யாவா மாறும். அப்ப கச்சந்தியனாமயம்னு மாறும். இப்ப ஸ்லோகம் குமாரி உஷா. कर्मजं बुद्धियुक्ता हि कर्मजं बुद्धियुक्ता हि कर्मजं बुद्धियुक्ता हि फलं त्यक्त्वा मनीषिणः फलं त्यक्त्वा मनीषिणः फलं त्यक्त्वा मनीषिणः जन्मबन्धविनिर्मुक्ताः 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 पदं गच्छन्त्यनामयम् पदं गच्छन्त्यनामयम् पदं गच्छन्त्यनामयम् कर्मजं बुद्धियुक्ता हि फलं त्यक्त्वा मनीषिणः जन्मबन्धविनिर्मुक्ताः पदं गच्छन्त्यनामयम्. वदामि किम्? आम्. कर्मजं बुद्धियुक्ता हि फलं त्यक्त्वा मनीषिणः जन्मबन्धविनिर्मुक्ताः पदं गच्छन्त्यनामयम् कर्मजं बुद्धियुक्ता हि फलं त्यक्त्वा मनीषिणः जन्मबन्धविनिर्मुक्ताः पदं गच्छन्त्यनामयम्. कर्मजा बुद्धियुक्ता हि फलं त्याक्त्वा मनीषः जन्मबन्धविनिर्मुक्तः पदं गच्छन्त्यनामयम् कर्मजा बुद्धियुक्ता हि फलं त्यक्त्वा मनीषिणः जन्मबन्धविनिर्मुक्ताः पदं गच्छन्त्यनामयम्. कर्मजं बुद्धियुक्ता हि बलं त्यक्त्वा मनीषिणः जन्मबन्धविनिर्मुक्ताः पदं गच्छन्त्यनामयम् कर्मजं बुद्धियुक्ता हि बलं त्यक्त्वा मनीषिणः जन्मबन्धविनिर्मुक्ताः
पदं गच्छन्त्यनामयम् 52 இரண்டாவது அத்தியாயம். யதா தே மோக கலிலம் புத்திஹி व्यतितरिष्यति तदा गन्तासि निर्वेदम् श्रोतव्यस्य श्रुतस्य च. புத்திஹி விசர்க்கம். விசர்க்கத்துக்கு பிறகு வல்லின எழுத்து எதுவும் வரல. பொதுவா விசர்க்கத்துக்கு பிறகு என்ன மாற்றம் வரும் அப்படின்னா அது இர்ரா மாறும். முதல் மாற்றம் விசர்க்கம் அடையக்கூடிய மாற்றம் இர்ருதான். அதனால இங்கேயும் இர்ரா மாறும். புத்திர் அது व्यतितरिष्यति கூட சேரும்போது புத்திர் व्यतितरिष्यति அப்படின்னா அடுத்தது ததா கந்தாசி நிர்வேதம் श्रोतव्यस्य श्रुतस्य च. இதுல கந்தா அசி அப்படிங்கிறது ஒரே வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா அது கந்தா அசி அப்படின்னு பிரிக்கிறதுக்கு இடம் தரக்கூடிய ஒரு வார்த்தையும் தான். ஸ்லோகம். குமாரி உஷா. யதா தே மோக கலிலம் यदा ते मोहकलिलम् यदा ते मोहकलिलम् निर्व्यतितरिष्यति बुद्धिर्व्यतितरिष्यति तदा गन्तासि निर्वेदम् तदा कन्दासि निर्वेदम् श्रोतव्यस्य श्रुतस्य च श्रोतव्यस्य च यदा ते मोहकलिलम् बुद्धिर्व्यतितरिष्यति तदा कन्दासि निर्वेदम्
श्रोतव्यस्य श्रुतस्य च யாமினி அம்மா. यदा ते मोहकलिलं बुद्धिर्व्यतितरिष्यति तदा गन्तासि निर्वेदं श्रोतव्यस्य श्रुतस्य च यदा ते मोहकलिलं बुद्धिर्व्यतितरिष्यति तदा गन्तासि निर्वेदं श्रोतव्यस्य श्रुतस्य च यदा ते मोहकलिलं बुद्धिर्व्यतितरिष्यति तदा हन्तस्य निर्वेदं श्रोतव्यस्य श्रुतस्य च यदा ते मोहकलिलं बुद्धिर्व्यतितरिष्यसि तदा हन्तस्य निर्वेदं श्रोतव्यस्य श्रुतस्य च இவா. यथा ते मोहकलिलं बुद्धिर्व्यतितरिष्यति तदा गन्धासि निर्वेदं श्रोतव्यस्य श्रुतस्य च यदा ते मोहकलिलं बुद्धिर्व्यतितरिष्यति तदा गन्धासि निर्वेदं श्रोतव्यस्य श्रुतस्य च இன்னும் ஒரு ஸ்லோகத்தோட கர்மயோகம் நிறைவுற்று அடுத்த டாபிக்கு மாறும். அடுத்த வகுப்புல அதை பார்ப்போம். கீதா வகுப்பு பிரார்த்தனை.